மனிதனுக்கும் தனித்தனி நியாயம் இருக்குது. தனித்தனி தேவையாக இருக்கிறதுனால தனித்தனியாக நியாயமும் இருக்கும். நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கை திடீர்னு மாறிச்சுன்னா என்றைக்கே இப்படி நடந்ததுன்னு ஒன்று. நடக்கக்கூடாதுன்றது விருப்பமாக இருக்கணுமே தவிர நடக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய நியாயமாக இருக்க முடியாது. ஞானிகளுக்கும் நோய் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நமக்கு ஏன் இப்படி வந்ததுன்ற கேள்விக்கு பதில் இல்லை. இறைநியாயம் நிலை பெறும் காலத்தில் மனித நியாயம் தோற்று போகும். அதனால் இந்த வாழ்க்கையில் மன அமைதியை தேடுதல், மன அமைதியை கண்டெடுத்தல் மட்டும்தான் டார்கெட். சாப்பாட்டுக்கு இருக்குது அப்படின்ன உடனே நம்ம மேலும் நம்முடைய முயற்சி நமக்குள்ளே இருக்கிற தீங்குகளை, தீயவற்றை, பொறாமையை, ஆத்திரத்தை, கோபத்தை, எதெல்லாம் தகாது என்று சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். ஏன்னா சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு துன்பத்தை தவிர மிஞ்சாது. உள்ளமீதியை கைவர பெற்றவர்கள் உலக நியாயத்தை பொருட்படுத்த மாட்டாங்க. அப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைதிக்காக வாழ்பவர்கள் யாரோ அவங்க தான் துறவிகள். அந்த துறவு என்பது மன நடுவு. கொடுத்துட்டு எவனும் வலிக்குதோ அவன் தான் பாவி. கொடுக்கும் போது எவனுடைய மனம் சுகப்படுதோ அவன் தான் துறவி. நம்முடைய மன அமைதி உலகத்தை வளர்க்கும், சமாதானத்தை வளர்க்கும், சாந்தத்தை வளர்க்கும். இந்த நடத்தையை வச்சு தீர்ப்பு செய்கிற குணம் அதிகமாக இருக்கிறதுலேருந்து மீளணும். நம்ம முதல்ல இதுதான் மன அமைதிக்கான முதல் பாதை. நம்ம இருக்கிறோன்றதே பிறருக்கு இன்பத்தை தரணும். அதுதான் சிறந்த வாழ்க்கை. மனம் நிறுத்துதல் தான் சிந்தனை. மனம் நிறுத்துங்க, உங்களுக்கு வழிகள் தானே புலப்படும். அமைதியை தேடுறது வாழ்க்கையை வாழுங்க. நல்லொழுக்கங்களை கடைப்பிடித்து அமைதி நோக்கி பயணப்படுங்க. அமைதியை பிடிச்சிட்டிங்க, வீடுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நல்ல வார்த்தை பேசுறது பழகணும். ஐயா, நியாய தீர்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்களோட தீர்ப்பை எழுதுகிறாங்க. இறைவனோட நியாயம் அப்படின்னா என்னது? தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு போட்டிருக்காங்க. தீர்ப்பும் வாழ்வும், அதை பற்றி பேசுங்க ஐயா. துறவு வாழ்க்கைன்னா என்னதுங்கய்யா? அது தானாக அமைகிறதா இருக்கா, விருப்பங்களால் அமைகிறதா இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சிந்தனையிலேருந்து பிறக்கிறது அறிவாக இருக்குது. இப்போ சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுன்னு ஏதாவது இருக்குங்களா? மனிதர்களுடைய மனப்போக்கு தான் அவங்களுடைய நியாயம். அவங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கும், எது பிடிக்குதோ அது நியாயம்னு நினச்சிப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி நியாயம் இருக்குது. தனித்தனி தேவையாக இருக்கிறதுனால தனித்தனியாக நியாயமும் இருக்கும். ஆனால் அது நன்மையை தராது. தனி நியாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருக்கிறதுனால அவன் தன்னுடைய திருப்தியை தான் நியாயம்னு நினச்சிப்பான். பொது நியாயன்றது இயற்கையில் இருக்குது. இறைவனுடைய படைப்புகள் பொது நியாயத்தை சார்ந்தது. இப்போ ஏதாவது ஒரு நன்மையான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு திடீர்னு கஷ்டம் வந்துடுச்சுன்னா எனக்கே இந்த கஷ்டம் வந்ததுன்னுவாங்க. நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கை திடீர்னு மாறிச்சுன்னா என்றைக்கே இப்படி நடந்ததுன்னுவாங்க. நடக்கக்கூடாதுன்றது விருப்பமாக இருக்கணுமே தவிர நடக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய நியாயமாக இருக்க முடியாது. நியாயத்தை இதுதான் நியாயம் அப்படின்னு நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அது பிரபஞ்ச பேராற்றல் இறைவனுடைய தீர்ப்பில் தான் இருக்குது. நிறைய தவ வாழ்க்கை வாழ்கிறவங்க, நன்மை புரிகிறவங்க, பெரும் அரிய வழிகளில் வாழ்க்கையை பிறருக்காக வாழ்கிறவங்களாம் துன்பப்படுறாங்க. அவ்வளோ செய்கிறதுனால, நன்மை செய்கிறதுனால துன்பம் வரக்கூடாது அப்படின்றது நம்முடைய மன நியாயம்தான். இவ்வளோ நல்லவராக இருக்கார், அவருக்கே அந்த கஷ்டம் வரணும் அப்படின்றது மன நியாயம்தான். அவருக்கும் துன்பம் வரும்போது, ஞானிகளுக்கும் நோய் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நமக்கு ஏன் இப்படி வந்ததுன்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் தீர்ப்பு நாள் என்பது மறைவாக இருக்குது. அது இறைவனுடைய பொறுப்பில் இருக்கிறதுனால யாருக்கு எப்படி தீர்ப்பாகலாம் சொல்ல முடியாது.
அதனால் நம்முடைய நியாயம் என்பது நமக்கு எது விருப்பமாக இருக்கோ தேவையாக இருக்கோ அது பிறருக்கும் தேவையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஓரளவுக்கு பொதுவான நியாயமாக இருக்க முடியும். நான் மரியாதையாக நடத்தப்படணும்னு நீங்கள் விரும்புகிறது பிறரும் அதை விரும்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கணும். நான் மட்டும் மரியாதையாக நடத்தப்படணும், எல்லோரும் என்னை கொண்டாடணும், நான் ஏன் அவனை புகழணும், நான் ஏன் அவனுக்கு பணிஞ்சு நடக்கணும்லாம் கேட்கக்கூடாது. நான் பணம் படைத்தவன், பொருள் படைத்தவன், படித்தவன், வசதியானவன், ஆள் பலம் உள்ளவன், படைப்பலம் உள்ளவன், மக்கள் பலம் உள்ளவன் அப்படிலாம் சொல்லிவிட்டு என்னை மரியாதையாக நடத்தணும், எனக்குன்னு டிக்னிட்டி இருக்குது, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, இப்படிலாம் நம்ம தேடுற நியாயம் நம்ம நியாயமாக நடத்தப்படணுன்றதுக்கான அறிகுறி இல்லை. நீங்கள் எல்லாம் வச்சுருக்கிறதுனால, வசதி வாழ்க்கை வாழறதுனால, உங்களுடைய பணத்துக்காக, உங்களுடைய பலத்துக்காக சிலர் பணிஞ்சு நடக்கிறது அவர்கள் உங்களுக்கு அன்போடு கீழ்ப்படுகிறாங்கன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதனால் நான் இப்படி தான் வாழணும், இப்படி என்னை மதிக்கணும் அப்படின்ற நியாயம் உங்களுக்கு இருக்கும். அதை நியாயம் நினைக்கக்கூடாது. அது அதிகார பிடுங்கல். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு கௌரவத்தையும் மரியாதையும் பிடுங்கிறது. அந்த மாதிரி எந்த மனிதனும் தன்னுடைய மனப்போக்கை தான் நியாயம் நினைக்கிறதுனால பொதுவாக அந்த நியாயம் நிலை பெறாது. நீங்கள் நினைக்கிற நியாயமெல்லாம் பொதுவாக நிலை பெறாது. அது தோற்று போகும். உங்களுடைய மன நியாயங்கள் தோற்று போகும்போது தான் இறை நியாயம் நிலை பெறும். இறை நியாயம் நிலை பெறும் காலத்தில் மனித நியாயம் தோற்று போகும். எத்தனையோ தவறுகள் செய்கிறவங்க, தப்பாக பேசுகிறவங்கெல்லாம் சிறப்பான வாழ்க்கைக்கு மாறி இருக்காங்க. இப்போ தவறான வாழ்க்கை வாழ்ந்தவங்களுடைய வரலாறுகள் நமக்கு இருக்குது. இப்போ அருணகிரிநாதர் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ மகான்கள் தவறான வாழ்க்கையிலேருந்து உயர்ந்த வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க இவ்வளோ கீழ்த்தனமாக இருந்தவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வரும்னு கேட்க முடியாது. அதனால் தீர்ப்பு நாள் என்பது அது மறைவாக இருந்து தீர்ப்பளிக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை போக்கு எந்த பக்கம் போகுதோ அதன்படி நியாய தீர்ப்பு நடக்குது. அதனால் துன்பங்கள் வரும்பொழுதும் இன்பங்கள் வரும்பொழுதும் யார் தன் மனதை சமநிலையில் வைத்து உலகப் பொருட்களை நிச்சயின்றி உலகப் பொருட்களை வாழ்வதற்கு மட்டும் பயன்படுத்தி பிறருடைய வாழ்க்கைக்காக அதை ஒப்படைத்து விடுகிறானோ அவனுக்கு ஒரு நியாயம். எல்லாருக்கும் ஒரு விதமான நியாயம். அப்போ பொதுவான நியாயம் என்பது எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் தெரியாது. அதனால் சுக வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை துன்பமாயிடக்கூடாது, எந்த கஷ்டம் நம்மளை தீண்டக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க நல்லொழுக்கங்கள் என்று பகரப்பட்ட விஷயங்களை கை கொள்ளணும். பொறுமை, இரக்கம், கனிவான பேச்சு, இதெல்லாம் நல்லொழுக்கங்கள் இருக்கு இல்லையா, நற்குணங்கள். இதை பழகணும். அது பயன் தருதோ பயன் தரலையோ அப்போதைக்கு நீங்கள் நல்ல பேச்சு பேசும்போதே யாராவது உங்களை திட்டாங்கன்றதுக்காக நான் நல்ல பேச்சு பேசி என்ன பிரயோஜனம், எல்லாம் அவன்லாம் அந்த மாதிரி இருக்கானா, கீழ்த்தரமாக தான் பேசுகிறானுங்க, நான் மட்டும் எதுக்கு நல்ல பேச்சு பேசணும்னு கேட்கக்கூடாது. நல்ல பேச்சு, கனிவான பேச்சு, இரக்கத்தோடு இருக்கிறது, பொறுமையோடு இருக்கிறது, விட்டு கொடுத்தது, இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும், கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதை இப்போ துன்பமாக இருக்குதோ எப்போ துன்பமாக இருக்குதோ அதை பற்றிலாம் எந்த கவலையும் படாமல் காட்டப்பட்ட நேர் வழியில் நீங்கள் நிலை பெற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. என்னெல்லாம் நல்ல ஒழுக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, எதில் செயல்பட வேண்டும் என்று வேதங்களும் அறிஞர் பெருமக்களும் நமக்கு வழிகாட்டினாங்களோ அதில் நம்ம நிலையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப உலகம் இப்படி இல்லை, நான் மட்டும் அப்படி இருக்கணுமா, அதனால் என்ன பிரயோஜனம்லாம் கேட்கக்கூடாது. எது கட்டளையிடப்பட்டதோ, எது நீங்கள் செலுத்தப்பட்டீர்களோ அந்த நேர் வழியில், நன்மையின் பாதையில் இறைவனுடைய மன்னிப்பிற்காக முந்தணும், இறைவனுடைய சொர்க்கத்திற்காக முந்தணும். சொர்க்க வாழ்க்கை என்பது எந்த தீங்கும் தொடாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் என்ற விருப்பம், அது மறையக்கூடியது. ஆனால் உள்ளமைதி, மன அமைதி என்பது மறையாதது. அதனால் மன அமைதியை தேடக்கூடிய வழிமுறைகளான வாழ்க்கையை நம்ம வாழ பழகணும். அப்போது என்ன தீர்ப்பு ஆகும் அப்படின்றதுக்கு எந்த சான்றும் இங்கே இல்லை.
நேர்வழியில் வாழ்ந்த மக்கள், உயர்வான மக்கள் புகழப்படுறாங்க, பேசப்படுறாங்க. இப்போ செங்கிஸ்கான் கூட தான் பேசப்படுறாரு, நிறைய அலெக்சாண்டர் பேசப்படுறாரு, போர் வீரர்கள் பேசப்படுறாங்க, ஞானவான்கள் பேசப்படுறாங்க. எல்லோரும் பேசப்படும் பொருளாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்ன தீர்ப்பாச்சு, எங்கே இருக்காங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதுக்கான எந்த விதமான உத்தரவாதம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இந்த வாழ்க்கையில் வந்து மன அமைதியை தேடுதல், மன அமைதியை கண்டெடுத்தல் மட்டும்தான் டார்கெட். மனதினுடைய தூய்மை, மனதினுடைய அமைதி, அந்த உள்ளமைதியை பெறுவதற்கான வழிமுறைகளை பேணி பாதுகாத்து கொள்கிறது தான் அந்த வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கணுமே தவிர, மற்றபடி சுகபோகங்கள் என்பது வந்து இங்கே இலவசம்தான். நமக்கு உண்டான சுகபோகங்கள், தூக்கம், சாப்பாடு, துணிமணி, வீடு, இருக்கை, இதெல்லாம் வந்து சாதாரணமாக தான் கிடைக்குது. என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தி உங்களுடைய மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடை, வயிறுக்கு சாப்பாடை கண்டுக்கிட்டவங்க மன அமைதி தேடணும். சாப்பாடு இருக்குது, வயிற்றுக்கு சாப்பாடு இருக்குது, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு எந்த கஷ்டமும் வராதுன்ற அளவுக்கு காசு வச்சுருக்கவங்களாம் மன அமைதியின் பக்கம் முயற்சி பண்ணலாம். நாளைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவோன்னு திண்டாடுறவங்களுக்கு வந்து இந்த இருக்கிறவங்க போய் உதவி செய்யணும். நாளை வாழ்க்கைக்கு உணவுக்கு கூட திண்டாட்டமாக இருக்கிறவங்க மக்கள் மீது நீங்கள் கருணையோடு இரக்கத்தோடு இருக்கணும். இப்போ நான் செலவு பண்ணிட்டேன்னா எனக்கு யார் கொடுப்பா அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருக்குது. இந்த பொருள் உங்களுடைய சேர்க்கை வந்து எந்த பலனையும் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. நாளை வாழ்க்கைக்கான ஒரு நிம்மதியோ ஒரு பெருநிலையோ அது உங்களுக்கு வழங்காது. அந்த காசை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், சினிமாவுக்கு போகலாம், நல்ல கார் வாங்கின்னு ஓட்டிகிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை வந்து ஒரு இடத்துல உங்களை பிடிக்கும், சரியான இடத்துல உங்களை பிடிக்கும். ஏன்னா இன்னொரு வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் தயாராகணும். இந்த மன அமைதி மிக்க வாழ்க்கை வந்து தான் உண்மையான வாழ்க்கை. மன அமைதியை கண்டெடுத்தவர்களுக்கு வாழ்க்கை என்ன என்பது அவங்களுக்கு புரியும். அது வந்து வெளியில் சொல்ல முடியாது. எந்த நிலையில் நீங்கள் அமைதி பெற்றீர்களோ அந்த நிலைக்கான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது வேத வாக்காக இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த உலக சுகங்களின் பின்னால் இருந்து இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டு, இந்த உடம்பை பேணி பாதுகாத்துக்கிட்டு, செல்வங்களை பேணி பாதுகாத்துக்கிட்டு, சொந்த பந்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழுற வாழ்க்கை வந்து நிலையில்லா தன்மையுடையது. எல்லாமே நிலையில்லா தன்மையுடையது. ஆனால் இறைவன் நிலைத்த தன்மையுடையவனாக இருக்கிறதன் காரணமாக படைப்புகள் மாற்றப்படும், மாறி மாறி அமையும். ஆனால் மனம் மாறி மாறி அமைஞ்சதுன்னா வாழ்க்கை செதறி போகும். மனம் ஒரே நேர்கோட்டில் அமைதியை நோக்கிய பயணத்தில் இருக்கும்பொழுது மட்டும்தான் இந்த உலகம் உங்களுக்கு வந்து சுகமாக இருக்கும். மன அமைதி இல்லாத மன அலைவு உள்ளவர்கள் எவ்வளோ பொருள் வச்சுருந்தாலும், எவ்வளோ உறவுகள் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அது துன்பத்தை மட்டும்தான் முடிவாக கொண்டு வரும். இப்போ வந்து இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம்னா, இருக்குது சாப்பாட்டுக்கு இருக்குது அப்படின்ன உடனே நம்ம மேலும் நம்முடைய முயற்சி வந்து நமக்குள்ளே இருக்கிற தீங்குகளை, தீயவற்றை, பொறாமையை, ஆத்திரத்தை, கோபத்தை, எதெல்லாம் தகாது என்று சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். சாப்பாடு இருக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. உங்களுக்கு வேலை இருக்குது, சாப்பாடு இருக்குது, துணிமணி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ராசஸிங் வந்து நம்ம பாடி அண்ட் மைண்டை வந்து எப்படி நம்ம உடம்பை குளித்து சுத்தப்படுத்திடுமோ அது மாதிரி மனதை கழுவி சுத்தப்படுத்துகிற வேலை செய்யணும். ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, சாப்பாட்டின் மீது ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வேலை இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது. இப்போ முயலணும். இந்த தீயவற்றை விளக்குவதற்கான பாதையை நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கேயும் கேட்குறோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி மனதை தூய்மைப்படுவதற்கான கல்வி முறையை கேட்கும்பொழுது படிப்படியாக நம்ம இதில் முயற்சி செய்யணும். வெறும் இந்த காசு சேர்த்துக்கிறது, பணத்தை சேர்த்துக்கிறது, செல்வத்தை சேர்த்துக்கிறது, பதவிகளை உயர்த்திக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு வாய்ப்பாக யாருக்காவது அமையும், ஒரு வாய்ப்பாக தான் அமையும். கல்வி தகுதி இல்லாதவங்க, அறிவில்லாதவங்களும் பணக்காரனாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? கூறியார் கண்ணும் உள்ள செல்வம் வந்து எந்த அறிவும் இல்லாதவங்ககிட்ட கூட செல்வம் இருக்குது. அதை கொண்டு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், நான் செட்டில் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு தெரியலாம். ஆனால் அது நிஜமான வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு செல்வம் ஒரு சிறப்பான ஒரு நிலையை கொண்டு வருமே தவிர வாழ்க்கையை கொண்டு வராது. வாங்கும் சக்தி அதிகரிக்கும். எதே விரும்பினா நீங்கள் வாங்கிக்கலாம்.
உலகத்தில் இருக்க சிறப்பான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி அதை பயன்படுத்தலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு பயன்படுமோ அந்த அளவுக்கு தான் அது பயன்படும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு பயன்படாது. உங்களால் அதை பராமரிக்க முடியாது, வச்சுக்கிட்டு சுகமுறவும் முடியாது, அதுவே துக்கமாகவும் முடிஞ்சிடும். உலகப் பொருட்கள் வந்து சுக துக்கங்களால் ஆனது. உலகம் வந்து மயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் துக்கமயமாக தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுகப்படுற நேரத்தில் நல்லொழுக்கங்களை பேணி பாதுகாக்கிற வழிமுறையை நம்ம கடைப்பிடிக்கணும். இப்போ தீர்ப்பு எப்படி ஆகுதுன்றது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நம்ம பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் மனமீதியை நோக்கிய பயணத்தில் எல்லா துக்கங்களையும் எல்லா துன்பங்களையும் நீங்கள் வந்து ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னால் தான் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டு பணிந்து மனமீதி நோக்கிய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அது நீங்கள் தான் ஒருவரும் தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பொதுவான முடிவுலாம் ஒன்றும் கிடையாது. செயலுக்கல்லாது கூலி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு கூலி இருக்குது. அந்த கூலி வந்து வாங்கிக்கும் பொழுது அது பயன்படுதா இல்லை துக்கமாகுதா துன்பத்தை தருதான்லாம் நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீக்க வேண்டியது நீக்கி வச்சுக்க வேண்டியதை வச்சுக்கணும். அப்படி இருக்கிற வாழ்க்கையில் எது உண்மையானது அப்படின்னு பார்த்தா அந்த அமைதி தான், அந்த சமாதானம் தான் உண்மையானது. இல்லைன்னா சமாதானம் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு துன்பத்தை தவிர மிஞ்சாது. இப்போ பிள்ளை குட்டி சொந்த பந்தம் வீடு வாசல் இதெல்லாம் வந்து இருந்தும் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது, பிபி ஏறிடும், நோய் வரும். பசங்க சொன்ன பேச்சு கேட்கல, பசங்க இஷ்டத்துக்கு போகுது, அவன் இது என்ன பண்ணிட்டு வந்துடுவானோ, அவன் என்ன பண்ணிட்டு வந்துடுவானோ, இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ கவலையே உங்களை வாட்டி எடுத்துரும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழும் பொழுது பிறருடைய வாழ்க்கைக்கான வழிமுறைகளை சொல்கிறதுக்கான தகுதி எப்போ வரும்னா நம்ம அந்த அமைதியில் இருக்கும்போது தான் வரும். இப்போ நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்கணுன்னா நீங்கள் அந்த அமைதியில் இருந்து சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. நீங்கள் குழப்பத்தில் இருந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதிகாரம் வந்து பண்ணுறதுனால எதையும் நீங்கள் ஆள முடியாது. அமைதியின் மூலம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம், எல்லாத்தையும் வழிமுறைக்கு கொண்டு வரலாம். அப்போ அந்த தீர்ப்புன்றது வேறு, அது எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம உள்ளமைதியில் இருக்கும்பொழுது நடைபெறக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் சமாதானத்தை கொண்டு வரதாக இருக்கிறதுனால அதை வந்து இறைவனுடைய தீர்ப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ எது நடந்தாலும் அது இறைவனுடைய தீர்ப்பாக தான் இருக்குது, அவங்கவுங்களுடைய செயலுக்குள்ளான கூலியாக தான் இருக்குது. நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம், நம்மளே தப்பான வழியில் இருந்துக்கிட்டு தப்பான நோக்கத்தில் இருந்துக்கிட்டு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு நாமளே சரி பண்ண முடியாத ஒரு மயக்கத்தில் இருந்துக்கிட்டு யாரையும் சரிப்படுத்த நம்மளால் முடியாது. நம்முடைய வாக்கு செல்லாது, நம்முடைய சொல் அரங்கேறாது. நம்ம சொல்லி பார்ப்போம், கேட்க மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? இப்போ சொன்னது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்து சொன்னால் கேட்பாங்க, அந்த அமைதியில் இருந்து சொன்னால் சமாதானத்தில் இருந்து சொன்னால் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. உலகம் கலவரமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. அந்த நியாயத்தின் மீது அவங்க செயல்படுவாங்க. உள்ளமீதியை கைவர பெற்றவர்கள் வந்து உலக நியாயத்தை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. ஒருத்தன் வந்து தப்பாக பேசுகிறான், அவன் கெட்டவன், இவன் நல்லதாக பேசுகிறான், இவன் நல்லவன் அப்படின்ற பாகுபாடெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஒரே பார்வை, சமமான பார்வை, அவங்களுக்கு ஒத்த பார்வை இருக்கும். இப்படி வாழ்கிற வாழ்க்கை வந்து வேறு விதமான வாழ்க்கை. புரியுது உங்களுக்கு? அப்போ தீர்ப்பு நாள் என்பது வந்து ஒவ்வொரு நாளும் தீர்ப்பு நாள் தான். யாருக்காவது ஒரு உலக வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பு நடந்துகிட்டே இருக்கும். மறுமை வாழ்க்கைக்கான தீர்ப்பு எப்போ நடக்குன்னு நமக்கு தெரியாது, அது இறைவன் கையில் இருக்குது. பொதுவாக இந்த உலக வாழ்க்கையினுடைய தீர்ப்பு அப்படின்றது வந்து சமாதானமாக இருக்கணும், அதான் எல்லோரும் விரும்புறது. அப்போது நம்ம வந்து வயிற்றுக்கு சாப்பாடு இருக்குதுன்ற ஒரு உத்தரவாதம் கிடைச்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய செயல் எது நேர் வழி, அதை எப்படி கடைப்பிடிக்கணும், அதில் எப்படி பாடுபடணும், எப்படி முன்னேறணும் அப்படி தான் நம்ம யோசிக்கணும். இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கலாம், இன்னொரு பதவி வாங்கிக்கலாம், இன்னொரு புக்கு படித்து பெரிய ஆள் ஆகிக்கலாம், இன்னொரு போஸ்டிங் போயிடலாம், இப்படி போகிறது வந்து காலத்தை ஓட்டி விட்டுரும். வயிற்றுக்கு சாப்பாடை கண்டுபிடிச்ச அடுத்த வேலை வந்து நேர்வழியில் எப்படி நிற்கிறது, நிம்மதி எப்படி வாழறது, அமைதி எப்படி கண்டெடுக்கிறதுன்ற பாதையில்
அறிஞர் பெருமக்களையும் குருமார்களையும் தேடி போய் உட்காந்து கற்றுக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்ப்பிடும். உங்களுக்கான வாழ்க்கையை அது கொண்டு வரும். பூமியில் பெற வேண்டியது மன அமைதி மட்டும்தான். மற்றவையெல்லாம் உங்களுக்கு ஓரளவு கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது தானாக வரும். மன அமைதி வர வர உலக வாழ்க்கை தானாகவே உங்களுக்கு சீர்படும், சிறப்புறும், தேடி வரும். அதனால் நம்ம நம்பிக்கை வைக்கணும். இப்போ உலகப் பொருட்களை தேடுறதுலேயே வாழ்க்கை ஓடிடுச்சுன்னு வச்சுங்க, முடிவு வந்து துன்பமாக இருக்கும். ஒரு 60 வயசு கிடக்கிறதே பெரிய போராட்டமாகிடும். நோய் நொடி, துன்பம், குழப்பம், அடிதடி, வம்பு வழக்கு, சண்டை, மனக்குழப்பம், புறம் பேசுறது, இதெல்லாமே வந்து வாழ்க்கையை குட்டிச்சோராக்கி விட்டுடும். ஒரு நாள் கூட நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை நம்ம யாருக்கும் காட்ட மாட்டோம், நம்மளும் பார்க்க மாட்டோம். புரியுதா? அப்போ மனம் நியாயம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக இருக்கிறதுனால அது ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மன அமைதி அடைந்தவர்கள் வந்து மனித நியாயத்தை வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இருப்பில் இருக்கிறாங்க, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அடைவாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கை ஏன் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், தனித்தனி நியாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம தேட வேண்டியது தேடலை. தேட வேண்டியது உலகப் பொருள் இல்லை. தேட வேண்டியது மன அமைதி தான். பெரிய ஒரு வயது காலம் வந்து படிப்பிலே செலவாயிடுது. படிக்கிறதுக்கே ஒரு 30 வயசு 30 வருட காலங்கள் வந்து படிப்பிலே செலவிற மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலேயும் படிக்கிறாங்க. அந்த படிப்பு வந்து உலக கல்வியை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த உலக கல்வியை கற்றுக்கும் போது நல்லொழுக்கங்களும் கற்றுக் கொடுக்கப்படணும். அப்போ நியாயமான அறிவுடைய மக்கள், நியாயமான மக்கள், அறிவுடைய மக்கள், சான்றாண்மை மக்களிடம் போய் உட்காந்து கற்றுக்கணும். எதை கற்றுக்கணும் அதையும் சேர்த்து கற்றுக்கணும். இல்லைன்னா வெறும் செல்வம் இந்த வாழ்க்கையை சிறப்பாக்காது. அப்படியே புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த உலகத்தில் நடக்கிற நியாயங்கள் எல்லாம் நமக்கு திடீர்னு நடக்கிறது எல்லாம் வந்து இறை நியாயத்தில் தான் நடக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்னு நம்ம கேட்குறது வந்து வெத்து. அது நடந்தே தீரும். அது எப்படி இந்த உலகம் நடத்தணுன்ற பொறுப்பு இறைவன்கிட்ட இருக்கிறதுனால, இப்போ திடீர்னு உக்ரைனில் 4 வருஷமாக சண்டை நடக்குது. எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, நோபல் பரிசு வாங்கினவங்க, சமாதான மக்கள்லாம் இருக்காங்க. முடியுதா? சீர் செய்ய முடியுதா? இப்போ உலகம் வந்து போர் மேகம் சூழ்ந்துருக்குது. உலகத்தில் எங்கே போர் நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. நிறைய குழந்தைகள் அடிபடுறாங்க, நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க, கலவரம் நடக்குது. இதெல்லாம் எந்த தீர்ப்பில் நடக்குதுன்னா, பிரபஞ்ச தீர்ப்பு ஒரு உருட்டுது. இந்த உலகத்தை எப்படி நடத்தணுன்றது வந்து பிரபஞ்ச பேராற்றல் தீர்மானிக்குது. அது மனித மண்டைக்குள்ளே இறங்கி இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படுது. இப்போ இதில் நல்லவங்க இல்லாமையே இருப்பாங்க, நியாயமான மக்கள் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் தீர்ப்பு இப்போ ஏன் இப்படி நடக்குதுன்றதுக்கு நமக்கு வந்து எந்த பதிலும் இல்லை. நடக்குது, அதை நம்ம பார்வையாளராக இருக்கிறோம். அதனுடைய வலியை நமக்கு புரியணும். உலகத்தில் எந்த மூலையில் ஒரு சண்டை நடந்தாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கும் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ உக்ரைனில் 4 வருஷம் சண்டை நடக்குதுன்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு நம்மளும் அனுபவிச்சுட்ருக்குறோன்றதை நமக்கு புரியணும். புரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து நியாயமான மக்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இறை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு நாள் என்றைக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. உலக வாழ்க்கையில் தீர்ப்பு தெரியுமா நடக்கும், மறுமை வாழ்க்கையில் தீர்ப்பு எப்படி ஆகும்னு தெரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை மன அமைதியை கண்டறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வாழணுமே தவிர செல்வ பெருக்கத்தை நோக்கி ஓடக்கூடாது. செல்வம் கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துக்க வேண்டியது தான். அப்படி வாழும் பொழுது மன அமைதியை பெற்றவர்கள் துன்பப்படும் மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை செலவிடுவார்கள். துன்பப்படும் மக்களுக்காக தங்களுடைய செல்வங்களை செலவிடுவார்கள். உடல் உழைப்பை தருவார்கள், உதவி செய்வார்கள், கோபப்பட மாட்டார்கள், மன்னிப்பை மேற்கொள்வார்கள். இதெல்லாம் வந்து மன அமைதி பெற்றவங்களால் தான் முடியும். எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. அப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைதிக்காக வாழ்பவர்கள் யாரோ அவங்க தான் துறவிகள். அவங்க கிடைச்சதை பூரணமாக அனுபவிப்பாங்க. அதன்மேல் பற்று வைக்க மாட்டாங்க. ஆனால் கிடைச்சதை பூரணமாக எது கிடைக்குதோ அதை முழுசாக அனுபவிப்பாங்க. அதனுடைய உச்சத்தில் அனுபவிப்பாங்க. அது இல்லாத போது அதை வந்து பெரிய கவலையெல்லாம் பட மாட்டாங்க. அப்போ மன அமைதியை கண்டவர்கள்
உலகப் பொருள்களின் இச்சையிலிருந்து தானே நீங்குவார்கள். எதையும் அவங்களே வந்து இது வேண்டாம், அது நிலையில்லாது, அது குப்பை, அது பயன்படாது அப்படிலாம் தூக்கி போட மாட்டாங்க. பயன்படாத எது ஒன்றும் இங்கே இல்லை, எல்லாம் பயன்படக்கூடியது தான். இப்போ துறவின்றான், எதை விட்டுருப்பான்? இந்த இப்போ சொல்லக்கூடிய துறவிகள்லாம், நம்ம பார்க்குற துறவிகள்லாம் எதை விட்டுருப்பாங்க? எதையும் விட்டுருக்க மாட்டாங்க. துணியை விட்டுருக்க மாட்டாங்க, ஒரு கோணமாவது கட்டியிருப்பாங்க, சோறை விட்டுருக்க மாட்டாங்க, காற்றை விட்டுருக்க மாட்டாங்க, மழையை விட்டுருக்க மாட்டாங்க, வெயிலை விட்டுருக்க மாட்டாங்க, பூமியில் நடக்காமல் இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே நம்ம துறவின்றது என்னது? அது பொருளை விடுறது துறவு இல்லை, பொருளை விடுறது துறவு கிடையாது. மன அமைதியை கண்டெடுப்பது துறவு. மன அமைதிக்கு போகிறது தான் துறவு. மன அமைதிக்கு போனால் தான் தெரியும் உங்களை வந்து இச்சை ஒன்றும் செய்யாது, எந்த பொருளும் உங்களை கவராது, இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளும் உன்னை விட்டு என்னை திருப்பி விடாது இருக்கட்டும்ன்ற பிரார்த்தனைக்கு வருவாங்க. இப்போ மன அமைதியை காண்பது தான் துறவு. அவங்களால தான் நடுவில் நிற்க முடியும். நல்லவன் கெட்டவன்ற பாகுபாடு இருக்காது. நன்மை வரும்பொழுதும் தீமை வரும்பொழுதும் ஒரே பாங்கல தன்னுடைய மனதை நிலைநிறுத்தவர்கள் தான் துறவிகள். அவர் தான் சன்னியாசிகள். அவருக்கு கிடைக்கிறத பூர்ணமாக அனுபவிப்பாங்க. கிடைக்காத போது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் உலக மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பார்கள், பிற நன்மைக்காக வாழ்வார்கள். இது வந்து பொருளை விட்டுட்டு கோவணம் கட்டிட்டு போய் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது பிச்சை எடுத்து தெரியுது துறவுன்னெலாம் சொல்லக்கூடாது. அது துறவு இல்லை. அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உலகத்தை மாற்றி அமைக்கும். அவர்கள் பெரும் நன்மைகளை விளைவிப்பவர்களாக இருப்பார்கள். புரியுதா? துறவியை நான் துறவி ஆயினும்னு யாரும் விரும்ப வேணாம். மன அமைதியை கண்டெடுக்கணும் விரும்பினாலே துறவு தானாக வந்து அமையும். இதற்கான வெளி முயற்சி எதுவுமே கிடையாது. வெளிமுயற்சி என்பது இருக்கிறதுல வந்து சிறப்பாக வாழ்ந்து நன்றியுடன் வாழ்ந்து தன் மனதை சாந்தத்தின் சமாதானத்தின் பக்கம் யார் திருப்ப முயலுகிறானோ அவன் துறவை நோக்கி முன்னேறுகிறான். துறவிகள்லாம் ஒரு தடி வச்சுக்கிட்டு தட்டு வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இல்லை மௌனமாக இருந்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் யாருக்கும் நன்மை இல்லாமல் ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு பறக்கணும்னு முழிச்சிட்டு இருக்கிறது துறவின்னு நீங்கள் நம்பக்கூடாது. துறவு என்பவன் ஆற்றல் உடையவன், வலுவானவன், படைக்கும் ஆற்றல் அவன்கிட்ட வலுவாக இருக்கும். சொன்ன சூழல் அரங்கேறும். அவன் மன அமைதியில் இருப்பான். அவன் சரின்னு சொன்னால் சரி, தப்புன்னு சொன்னால் தப்பு. அந்த அளவுக்கு ஆற்றல் யாருக்கு இருக்குதோ, எந்த பொருளும் அவனை எது ஈர்க்காதோ, வந்த பொருளை அவன் தள்ளாமல் இருக்கிறானோ, அதனோட முழுமையில் அனுபவிக்கிறானோ அவன் தான் துறவி. துறவு வந்து இந்த பொருளெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பயன்படாது, உலகம் மாய, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தூக்கி எறியது துறவு கிடையாது. வீணுக்காக இங்கே எதுவும் படைக்கப்படவில்லை. எல்லாமே ஒரு பயன்பாடு உடையதாக தான் இருக்குது. புரியுது உங்களுக்கு? அப்போ துறவு என்பது மனநடுவு. சாந்தமும் சமாதானம் நிலைத்திருக்கின்ற மனம் துறவு கொண்ட மனம். சன்னியாசி அவங்க தான் வந்து இந்த உலகத்துக்கு மழையை கொண்டு வராங்க, உலகத்துக்கு நன்மையை கொண்டு வராங்க. நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. புரியுதா? அப்போ சுகபோக வாழ்க்கை வாழறவங்க வந்து துறவுக்கு ஒரு நாளும் போக முடியாது. சுகபோகத்தை வந்து மனமீதிக்காக செலவு செய்கிறவங்க, மனமீதியை கண்டெடுக்கிறதுக்காக தன்னுடைய செல்வத்தையும் வாழ்நாளையும் யார் செலவழிக்கிறானோ அவங்க மன நடுவுக்கு வருவாங்க. அவங்க துறவு போன்றவர்கள் தான். துறவிகளால் உலகத்துக்கு பெரும் நன்மை இருக்கிறது. அந்த துறவி வந்து தனக்காக எதையும் சேர்த்துக்க முயற்சிக்க மாட்டான். கிடைக்கிறதுல வாழ்வாங்க. மீதி இருந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாளுக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிற குணம் அவங்களுக்கு இருக்காது. அந்த துறவிகளை போஷிக்கின்ற குணம் வந்து இல்லறத்தானுக்கு இருக்கணும். சன்னியாசிகளை, நன்மையாளர்களை, துறவிகளை உணவளித்து பராமரித்து அவர்களுக்கு உண்டான உடைகளை கொடுத்து பராமரிக்க வேண்டிய நிலை வந்து ஒவ்வொரு குடும்ப நடத்துகிறவங்களுக்கு, கிரகஸ்தனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு இருக்குது, இல்லறத்தானுக்கு இருக்குது. ஏன் இருக்கணும் அப்படின்னா, அந்த மனிதர்கள் இருக்கிறதுனாலேயே வந்து உங்களுக்கு சூழ்நிலை சிறப்பாக அமையும். அவங்க தன் தேவைக்காக எதையும் தேட மாட்டாங்க. எது வருதோ அதில் வாழ்வாங்க. படைக்கும் ஆற்றல் உடையவர்கள் அவர்கள். வேணும்னா அவங்களால படைச்சிக்க முடியும். அதாவது அவங்களுக்கு தேவையில்லாது கொஞ்சோண்டு சோறு இருந்தால் போதும், கொஞ்சம் படுக்கடை இருந்தால் போதும். ஆனால் உலகத்தினுடைய எல்லா உச்ச வாழ்க்கையும் அவங்களால தான் வாழ முடியும். அந்த மனிதர்களுக்காக தான் எல்லாமே வந்து இங்கே சீராக அமைஞ்சிருக்கும். பெரும்பாலானுடைய
பாவங்கள் மன்னிக்கப்படும். அவங்க பக்கத்தில் இருந்தாலே பெரிய குற்றங்களை உங்களால் செய்ய முடியாது. செய்தாலும் நீங்கள் வந்து மன்னிக்கப்படுவீர்கள். அவங்களுடைய அருகாமை உங்களுக்கு மிகப்பெரும் நன்மை விளைவிக்கும். அதனால் துறவிகளை போற்றுதல் என்பது அழகானது. ஆனால் துறவி யாரும் நமக்கு தெரியாது. யாருடைய சொல் சாந்தத்தை சமாதானத்தை விளைக்குதோ, அன்பை பெருக்குதோ, நன்மையை விளைக்குதோ, அவங்க தான் துறவி. இந்த புத்தகங்களில் இருக்கிற கதை சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு நிறைய விஷயங்களை கதையாக சொல்லிவிட்டு பேச்சாளர்கள் இருக்காங்க, அவங்க துறவி கிடையாது. அவங்க கூட இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும். உங்களுடைய மனம் மாறும், நன்மை நோக்கி திரும்பும், சாந்தம் சமாதானத்தை நோக்கிய பாதையை உங்களுக்கு காட்டப்படும். நீங்களே அது விரும்பி வருவீங்க. அப்படியாப்பட்ட மனிதர்கள் தான் துறவிகளாக இருக்க முடியும். அவர்களுடைய நிலையை கண்டு செல்வந்தர்கள்னு நினச்சிக்கிறவங்க கூட இருப்பாங்க, பெரிய செல்வந்தர்கள்னு. இப்போ துறவின்ற பிச்சைக்காரத்தனமாக ஏழையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சகல செல்வங்களுடன் சகல சௌபாகியங்களுடன் அவன் பெருநிலையிலையும் இருக்கலாம். ஆனால் அங்கே போனால் ஒரு உள்ளமைதி ஏற்படணும், மன அமைதி ஏற்படணும், நேர்வழி சிந்திக்கின்ற நிலைப்பாடு ஏற்படணும். சரியா? அப்போ துறவு பூண்ட மக்களுக்காக தான் எல்லாமே. இங்கே உலகம் பாவங்களிலிருந்து விடுபட்டு நிறைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை மிகுந்த வாழ்க்கை நிறைய பேர் வாழறதுக்கு காரணம் யாரோ ஒருத்தன் தான் போதும். நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அந்த துறவு என்பது மன நடுவு, நடுநிலை நிற்றல், எதன் பக்கம் சாயாதிருத்தல். புரியுது உங்களுக்கு? அது நீங்கள் மன அமைதி கண்டறிறதை விரும்பும் போது துறவு உங்களுக்கு தானாக வந்துடும். நீங்கள் கேட்டிங்களா துறவை விரும்பணுமா தானாக வருமானம்? மன அமைதியை நோக்கிய பாதையை, சாந்ததி சமாதானத்தை நோக்கிய பாதையை நீங்கள் விரும்பும்போது துறவு என்பது தானாக வந்து அமையும். துறவு நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மன அமைதியை தேடணும். எது அமைதி தருமோ அதை நோக்கி நீங்கள் பயணப்பட யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் நிலை. இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறீங்க, ஒன்று கொடுக்குறீங்க, கொடுக்கும் பொழுது மன நிறைவாக கொடுக்குறீங்க. யாதனின் நீங்கியான் கொடுத்துறீங்க. கொடுத்துட்ட பிறகு ஏன் கொடுத்தோம், ஐயோ கொடுத்துடக்கூடாது அப்படின்னு உங்கள் மனம் துன்பப்பட்டதுன்னா நீங்கள் எதுலேருந்து நீங்களேன்னு அர்த்தம். உங்கள் மனம் அதை அரிச்சு எடுக்கும். கொடுத்துடக்கூடாதோ, தப்புன்ட்டமோ, அப்படியோ இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் கொடுத்துட்டு பின்னாடி நொந்துக்கிறவன் சமாதானம் இழந்த வாழ்க்கையை வாழ்ந்துருவான். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை. எதுலேருந்தெல்லாம் நீ எதை விட்டுட்டு வந்தியோ அதை உன்னை நோகடிக்கக்கூடாது, உன்னை நொந்து கொள்ள வைக்கக்கூடாது, நீ கஷ்டப்படக்கூடாது, அது போயிடுச்சேன்னு நீ புலம்பக்கூடாது. இப்போ ஒரு 10,000 ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா ஒரு 5,000 கொடுத்துருக்கலாமோ, 10,000 அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோன்னு நினைக்கிறவன் எதை விட்டு அவன் நீங்களான்னு அர்த்தம். அதை அவனை பிடிச்சிக்கும், கொடுத்தா அவனை பிடிச்சிக்கும். தர்மம் செய்கிறேன் தானம் செய்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் கொடுத்துட்டு புலம்புறவங்களாக இருந்தாங்கன்னா அது அவங்கள நோகடிக்கும். அதனால் இதை விட்டு நான் நீங்கிறவன்றவன் அதனால் வரக்கூடிய துன்பங்களில் மாட்டிக்காமல் இருக்கணும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை. எதெல்லாம் விட்டுட்டு நீ வந்தியோ அதனால் உள்ள நோவு உனக்கு வரக்கூடாது. அதுதான் சரியான துறவு. உனக்கு வலி எடுத்ததுன்னா நீ தர்மம் செய்யலை, தானமும் செய்யலை, நீ உன்னுடைய துன்பத்திலே நீ வாழ்வு. கொடுத்துட்டு துன்பப்படுறது அதிகம். புரியுது உங்களுக்கு? கொடுத்துட்டு நொந்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்லியும் காட்டுருவாங்க, நான் செய்தேன் இது செய்தேன் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன். கொடுத்துட்டு எவனும் வலிக்குதோ அவன் தான் பாவி. கொடுக்கும் போது எவனுடைய மனம் சுகப்படுதோ அவன் தான் துறவி. இது ஒரு விஷயம். புரியுது உங்களுக்கு? அதனால் யாதனின் நீங்கியான்னா எதில் தான் நீ விலகிறியோ, நீ கொடுக்குறியோன்னு அர்த்தம். நீங்கியான் நோதல் அதனின் இல்லை. அதனால் நீ துன்பப்பட்டுறாது. துன்பம்னு ஒன்று இருந்ததுன்னா நீ கொடுத்தது உனக்கு பாவமாக தான் அமையும். நீ இன்னும் பாவத்தை தான் நீ சுமக்கணும், துன்பத்தை தான் நீ சுமக்கணும். அதனால் கொடுக்கும்போது உங்கள் மனநிலையை பாருங்கள். கொடுக்கும்போது சுகம் வந்ததுன்னா அந்த சுகம் பெருகணும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் பெருகணும். கொடுத்ததினால் ஏற்பட்ட சுகம் பெருகிக்கிட்டே போகும், குறைபடாது. சரியா? அதனால் செலவு பண்ணிட்டு திண்டாடாதீங்க.
ஒரு அவசரத்தில் செலவு பண்ணிவிட்டு நானும் தானம் பண்ணுறேன்னு ஏதாவது உளறிக்கிட்டு செய்துட்டு ஐயோ அப்படி செய்திடக்கூடாது, அவன் தப்பான ஆளாச்சு, அவன்கிட்ட தெரியாமல் கொடுத்துட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமேலாம் நொந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய பாவங்களை அதிகரிக்கும். கொடுத்தது நல்லவனுக்கு, அதாவது நன்ற ஆற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடைன்னு ஒரு குறள் இருக்குது. இதுக்கு 2 பொருள் சொல்லலாம். நல்லது செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க, அவன் நல்லவனா கெட்டவனான்னு அவன் பண்பறிந்து கொடுங்கன்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய பண்பை நீங்கள் பார்த்துங்க. நன்ற ஆற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. உன்னால் நொந்துக்காமல் இருக்க முடியும்னா கொடு, இல்லை கொடுத்துட்டு புலம்புனா கொடுக்காது. நல்லது செய்கிறதுலேயும் தப்பு இருக்குதுன்றார் வள்ளுவர். அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. அவரவர்னால் இப்போ நம்ம 4 பேர் நல்லது செய்கிறேன்னா இவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து கொடுக்கறதுக்கு முடியாது. கொடுத்துட்டு அவன் நமக்கு எதிராக நின்னான் அவ்வளோதான். அதான் நல்லது. அவன் எதிராக நிற்கிறான், கொடுத்து எதிரி ஆகிட்டான். நம்ம இலையில் சோறு தின்னு வந்தால் நமக்கு முதல்ல பகைன்னு சான்று சொல்லுவார். நம்ம எல்லாம் சாப்பிட்டோன்னே நமக்கு விஷம் வைக்கிறானா ரைட்டு அப்படின்னு யார் மனம் சமாதானம் அடையுதோ அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கொடுத்தது ஒருத்தன் எதிராக திரும்பிட்டான்றதுனால அவனை அழிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணால் அவன் தானே அழிஞ்சிருவான். புரியுது உங்களுக்கு? அதனால் நன்ற ஆற்றலும் தவறுண்டு. நல்லது செய்யும் போது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை. இப்போ இன்னொருத்தருடைய பண்பறியறது ரொம்ப கடினம். இன்றைக்கி ரொம்ப நல்லவனாக இருப்பான், 4 பேருக்கு நல்லது பேசிகிட்டு இருப்பான், நல்ல சொல்லுவான், பணிஞ்சு வேலை செய்வான், நம்பி கொடுத்துட்றோம். திடீர்னு அவனே நமக்கு எதிராக நின்று பெரிய போராட்டம் பண்ணி சண்டைக்காரன் ஆகிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ தவறான ஆளுக்கு நான் நல்லது செய்து மாட்டிக்கிட்டேன் அந்த புலம்பல் உனக்கு இருக்கக்கூடாது. கொடுத்தோம் சண்டைக்கு வந்துட்டான், அவ்வளோதான். என்ன பண்ணுறது? இப்போ இது ஏற்றுக்கொள்ளுக்கிற மனநிலை வரும்போது இறையாற்றல் உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய பண்பறிந்து நீங்கள் நன்மை செய்யணும்னு ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டோம்னா, அவரவர் பண்பறிந்த ஆற்றக்கலைன்னா அவங்கவுங்க என்ன பண்பில் இருக்காங்க, கொடுத்துட்டு சுகப்படுவாங்களா, கொடுத்துட்டு துன்பப்படுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு கொடுங்க. அதுவும் ஒன்று இருக்குது. அதனால் நம்முடைய செயல்பாடுகள் நம்மளை தீர்மானிக்கும். ஆசையும் தேவையுமே அனைத்தையும் தீர்மானிக்குது. இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையில் ஆசையும் தேவையும் தான் அனைத்தையும் தீர்மானிக்குது. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த தீர்ப்புன்றது உலக வாழ்க்கைக்குன்னு ஒரு தீர்ப்பு இருக்குது, மறுமை வாழ்க்கைக்குன்னு ஒரு தீர்ப்பு இருக்குது. உலக வாழ்க்கையினுடைய தீர்ப்பு ஒரு சாம்பிள் தான். மறுமை வாழ்க்கையினுடைய தீர்ப்பு நிலையானது. அந்த நிலையான தீர்ப்புக்கு நம்ம போனோம், நன்மையில் அமையணும் அப்படின்னா, இங்கே மன அமைதியை கண்டுட்டோம்னா, மன அமைதி வந்துடுச்சுன்னா எதை பற்றிய கவலையும் நமக்கு இல்லை. நம்ம இறையை நோக்கி போயிட்டுருக்குறோன்னு அர்த்தம். சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, பரலோக சாம்ராஜ்யம் இதெல்லாம் நமக்கு திறந்தே இருக்கும். இங்கே மன அமைதி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன அறிவு இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய வசதியான மனிதனாக இருந்தாலும், ஞானமிக்க மனிதனாக இருந்தாலும், மன அமைதின்னு ஒன்று இல்லைன்னா, அதை நீங்கள் ருசிக்கலைன்னா, சாந்தி சமாதானத்தையும் நீங்கள் வாழலைன்னா, நம்முடைய வாழ்க்கை இருண்ட உலகங்களில் புகும். இங்கே செய்ய வேண்டியது மன அமைதியை கண்டெடுக்கிறது மட்டும்தான். மன அமைதினா எப்படின்னா, பிறர் வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம அவங்க வாழ்க்கையை உயர்த்தத்துக்கான வழியில் வாழ்ந்தால் தான் நம்ம மன அமைதியில் இருக்கிறோம். நம்முடைய மன அமைதி உலகத்தை வளர்க்கும். உலகத்தை குறை சொல்லாது, குற்றம் சொல்லாது, பிளவுபடுத்தாது. நம்முடைய மன அமைதி உலகத்தை வளர்க்கும், சமாதானத்தை வளர்க்கும், சாந்தத்தை வளர்க்கும், நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த மன அமைதி இருக்கிறதுனுடைய அற்புதம் பெரிய விஷயம். இருந்து பார்க்கணும், கொஞ்சம் நெஞ்சம் இருந்து பார்க்கணும். அது குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் மன அமைதியில் இருந்தேன்னா உங்கள் குடும்பமே ஒரு குதூகலமாக இருக்கும். யாரெல்லாம் நமக்கு பிள்ளை குட்டி மற்றவங்க தப்பு செய்வாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் நியாயமான விஷயங்களை செய்வாங்க, நமக்கு ஏதுவாக நடந்துப்பாங்க. நம்ம தக்க வைக்க வேண்டியது நம்முடைய மன அமைதியை மட்டும்தான். வெறும் குற்றம் சொல்லி, குறை சொல்லி, அதை படிச்சுக்கோ, இதை படிச்சுக்கோ, அப்படி வந்துடலாம், இப்படி வந்துடலான்னு சொல்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. பெரும்பாலும் நம்ம மனிதர்களுடைய நடத்தையை வச்சு தான் தீர்ப்பு செய்கிறோம். இப்போ எல்லா மனிதர்களும் உள்ளுக்குள்ளே ஆன்மாவால் ஆக்கப்பட்டவர்கள், இறையாற்றல் ஆக்கப்பட்டவர்கள், இறைவன் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறான்றது தான் உண்மை. அவங்க
அறியாமையின் காரணமாக செய்கிற தப்பை வச்சு இல்லை நல்லதை வச்சு தீர்ப்பு செய்கிறோம். அவங்களுடைய நடத்தை தான் நம்முடைய தீர்ப்பாகுது. அவன் எப்படி நடந்துக்கிறான், எப்படி பேசுகிறான், எப்படி பார்க்குறான்றதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அயோக்கியம் அப்படின்னு சொல்லி. இந்த நடத்தை வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்கவுங்க இயல்புக்கு அவங்கவுங்க ஏமாற்றுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, என்ன ஒன்று அடிப்பாங்க, சண்டை போவாங்க. இது வந்து வெளிப்புறமான ஒரு வாழ்க்கை. இது இந்த மன அமைதியை கண்டவங்க தான் இது வந்து இந்த வாழ்க்கை எவ்வளோ இறைவனுடைய அருள் பெற்றதுன்னு அப்படின்னு சாட்சியம் சொல்ல முடியும். மன அமைதி இல்லாதவங்களாம் வெறும் வெளி நடத்தையை வச்சு தான் தீர்ப்பு செய்வாங்க. இருந்தாலும் என்னை ஏமாற்றிட்டாரு, பொய் சொல்லிட்டாரு, கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல, அப்படி இப்படிலாம் பேசுகிறோம்ல. இது ஒரு உலக வாழ்க்கையினுடைய சாதாரண நடைமுறை. ஆனால் மன அமைதியை கண்டெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தெரியும். பெரிய மான மரியாதைலாம் பேச மாட்டாங்க, மான மரியாதைலாம் பேச மாட்டாங்க. ஒரு தடவையாவது இந்த இறைவனுடைய ருசின்றது வந்து உலகத்தில் மன அமைதி தான். மற்றதெல்லாம் இருந்து மறைஞ்சு போகிறது. மன அமைதி மறையாது, மாறாத தன்மையுடையது, மாறாத தன்மையுடையது. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த நடத்தையை வச்சு தீர்மானிக்கிற தீர்ப்பு தான் பெரிய தீர்ப்பாக இருக்குது உலகத்தில். இன்றைக்கி கொடூரமாக பேசுகிறான், நாளைக்கு பெரிய அருள் பெற்ற வாக்கு சொல்லக்கூடியவனை கூட மாறிடலாம். இன்றைக்கி தப்பாக பேசுகிறதுனால அவன் தப்பானவன் தீர்ப்பு அந்த நேரத்துக்கு சொல்கிறான், அவ்வளோதான். அவன் அடுத்ததோட எப்படி மாறுவான்னு தெரியாது. நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு நண்பர் வந்து, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அவரும் தோழர். கடைக்கு கூப்பிட்டு போவார். எங்களை 2 பேருக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 10, 15, 16, 17 வயசு இருக்கும். கடைக்கு கூப்பிட்டு போவார். அப்போல்லாம் 25 பைசாக்கு வேர்கள் நல்லா கை நிறைய கொடுப்பாங்க ஒரு பேக்கெட்டில். பேசிகிட்டே போவோம். வாங்குவார், உரித்து சாப்பிடுவார். ஒரு வேர்கள் இருந்தாப்பான்னு கொடுக்க மாட்டார். நான் பக்கத்துலேயே போகணும். ஹோட்டல் போவோம், ஒரே ஒரு மசால் தோசை சொல்லி எதிர உட்கார வச்சு சாப்பிட்றேன்னு கேட்காம சாப்பிடுவார். புரியுதா உங்களுக்கு? எது ஒன்றுமே பங்கிடுதல் என்பது நான் பார்த்ததே கிடையாது அவர் வாழ்க்கையில். அவ்வளோ வந்து ஒரு கட்டசின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பேச்சுக்காக சாப்பிட்றியாப்பான்னு கேட்பாங்கள்ல, அது கூட அவன் கேட்டது கிடையாது. என்னை பார்த்து அவர் கேட்டதே கிடையாது. நானும் ஒரு வாழைப்பழம் வாங்கி ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கி உரித்து எதிர்க்க சாப்பிட்டு பேசிட்டு வருவார். அந்த மாதிரி மனிதன் நான் பார்த்துருக்கேன். பிற்காலத்தில் அவர் கூடவே இருந்தனால அவர் பண்ணின ஒரு பெரிய தர்மம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் படி. அவர் தான் முதல் தர்மம் எனக்கு பண்ணார். யார் வந்து கூடவே இருந்து இவ்வளோ கஞ்சத்தனமாகவும், யாருன்னா அவர் தான் நம்ம நண்பர் தேவராஜ். இப்போ என்னுடைய மகளை கட்டியிருக்காரு அவர் பையனுக்கு. அவர் அதுதான் செய்வார். ஒரு நாளும் தர்மம்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் முதல் இட்ட தர்மம் தான் இந்த வாழ்க்கையுடைய மிக பெரும் உயர்வாக தான் வந்தது. அவர் கையால் தான் நடந்தது. அப்போது அந்த குறைபாடு எனக்கு தோணலை. கஞ்சத்தனம்னா கடைஞ்செடுத்த கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்களா, அதை அந்த மொத்த உருவத்தை நான் தேவராஜிட்ட பார்த்துருக்குறேன். ஆனால் பிற்காலத்தில் வந்து அவன் ஒரு துறவி, அவன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனநிலையில், மிக உயர்ந்த மனநிலையில் அவனை ஆண்ட வச்சிருக்கான்றது பிற்காலத்தில் தெரிஞ்சது. எல்லாமே அவருக்கு சாதாரணமாக அமைஞ்சது. முதல் தர்மம் அவருடைய தர்ம வாழ்க்கை சிறப்பாக வந்தது. புரியுதா உங்களுக்கு? அவரால் தான் பெரிய தர்மத்தை செய்ய முடிஞ்சது. இது எப்படி அன்றைக்கி அவன் அவ்வளோ கஞ்சத்தனமாக கருமித்தனமாக இருந்துன்னு சொல்லி விலகி இருந்தோம்னா, அந்த நட்பை பிரிச்சிருந்தோம்னா இந்த மாற்றத்தை நம்மளால் கண்டிருக்க முடியாது. இப்போ எனக்கும் அந்த பொறுமை இருந்தது, குற்றம் சொல்கிற குணம் இல்லை, தூத்துற குணம் இல்லாமல் இருந்தது. அந்த நட்பு பெருசாகிட்டே போய் கடைசியில் குடும்ப உறவுகளாக மாறுற அளவுக்கு மாறிச்சு இல்லையா? இதையும் புரிஞ்சுக்கணும். அந்த நடத்தையின் காரணமாக தீர்ப்பு செய்ய முடியாது. வெளிநடத்தையின் காரணமாக, அன்றைய போக்கின் காரணமாக பேசுகிற பேச்சையோ சொல்கிற சொல்லையோ நடந்துக்கிட்ட விதத்தையோ நீங்கள் வச்சு தான் இந்த உலகம் தீர்ப்பளிக்குது. பெரும் குற்றங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தான். அது வழிகாட்டப்படணும். அதனால தான் நிறைய குற்றவாளிகள் கூட நிறைய விசாரிக்கிறாங்க. உடனே தீர்ப்பு சொல்லாமல் நிறைய விசாரித்து ஒரு மனிதனை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி பெரும் வாய்ப்புகள் அவனுக்கு வழங்கப்படுது. மனித விசாரணையில் பெரும் வாய்ப்புகள், சாட்சி அது சொல்கிறவங்க, போகிறவங்க, பார்த்தவங்க, வச்சவங்க எல்லாம் கேட்டு தான் தண்டனை கொடுக்குறாங்க.
ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் தீர்ப்பு வந்து மேலேருந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போகும்போது அடிபட்டுருவான், இந்த தானே தற்கொலை பண்ணிப்பான், நெருப்பு வச்சுக்குவான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வெளிநடத்தையை வச்சு தீர்ப்பு செய்கிறதோ தீர்ப்பு தனக்கு உள்ளாக்கிக்கிறதோ வந்து மனித பிரச்சனை. அது இறையாற்றல் வழங்குகிற தீர்ப்பு என்பது மறைவானது. அது எப்படி யாருக்கு வழங்கணும்னு தெரியாது. அதனால் அதுக்கு பயந்து தான் இருக்கணும். இப்போ மனமீதியை கண்டெடுக்கிற வாழ்க்கையை நம்ம செய்தோம்னா நம்மளால் இந்த உலகம் நல்லதாகிடும், நமக்கு நாமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து திருப்தி இருக்கும், இறைவனுக்கு நன்றியுடைய மக்களாக நம்ம இருக்கலாம். சரிதான். அப்போ வந்து இந்த நடத்தையை வச்சு தீர்ப்பு செய்கிற குணம் அதிகமாக இருக்கிறதுலேருந்து மீளணும் நம்ம முதல்ல. இதுதான் மனமீதிக்கான முதல் பாதை. நடத்தையை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி நல்லா பேசுவாங்க, இன்றைக்கி கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்காம ஒரு சிறிதே கொடுத்தான் பிறகு நிறுத்தி கொண்டான்னு பார்த்தீரான்னா கொஞ்சம் கொடுப்பான், அவனுக்கு சூழ்நிலை செயலாம் கொடுக்க மாட்டான். நல்லா பேசுவான், சூழ்நிலை காரணமாக திடீர்னு சத்தம் போடுவான், ஏதோ ஒன்று குழப்பங்க நடந்துகிட்டே இருக்கும். அறிந்த மக்கள், ஞான மக்கள், அமைதி தேடும் மக்கள் வந்து அதை சாதாரணமாக எடுத்துப்பாங்க. அதை வச்சுட்டு அன்றைக்கி என்ன சொன்னேன், இன்றைக்கி என்ன சொன்னேன், அப்படி என்ன பேசினேன், இப்படி என்ன பேசினேன் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உங்ககிட்ட இருக்காது. கடிந்து பேசுறது இருக்காது. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து இந்த மனிதனுடைய அன்றாட நடத்தையை வச்சு குழப்பமாக்கிட்டு தீர்ப்பு சொல்லிக்கிட்டே போனோம்னா குழப்பத்தை தவிர மிஞ்சாது. நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்து நம்முடைய மனதை தூய்மையின் பக்கம் திருப்பி மனமீதியை நோக்கி திருப்பினோம்னா நமக்கு இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். எப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். நம்மளால் உலகத்தை நன்மை விளையணும். அப்போ வந்து மறைவில் என்ன தீர்ப்பு நடக்குதுன்றது அப்போ நமக்கு தெரியாது. இறைவன் என்ன தீர்ப்பு அளிப்பான், எங்கே கொண்டு போவோம், சொர்க்கத்தில் போகலாம் நரகத்தில் போகலான்னு சொல்கிறாங்களா, அது எங்கே போகலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு நாமே நம்ம நிறைவான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். நம்ம வாழறதுனுடைய நம்முடைய இருப்பே பிறருக்கு இன்பத்தை தரணும். நம்ம இருக்கிறோன்றதே பிறருக்கு இன்பத்தை தரணும். அதுதான் சிறந்த வாழ்க்கை. அதனால் இன்றைக்கி வந்து நல்லா நடத்தையில் நல்லா இல்லைன்றதுக்காக நம்ம விலக்கி வைக்கக்கூடாது. சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த சான்று நான் சொன்னது பார்த்திங்களா, மிகப்பெரிய சான்று. இது நான் அனுபவிக்கிற சான்று இல்லையா? அப்போ எனக்கு தெரியும். நாங்கள் அப்போ வந்து விலகி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, குற்றம் சொல்லி பிரிஞ்சு இருந்தோன்னா இந்த வாழ்க்கையை அவனை கூட்டு வந்திருக்க முடியாது. பொறுமையோடு இருக்கணும். அப்போ மனைவி மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய இயல்பில் குற்றங்குறையோடு தான் இருப்பாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து சாந்தி சமாதானத்தை நிலைவரை செய்து ஈக்லிபிரியம் இஸ் காட், இந்த சமாதானமே கடவுள் தன்மைக்கு நம்மளை கூட்டு போகின்றதை நம்ம கண்டுக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணணும். இப்போ சிந்தனையிலேருந்து இவர் கேட்டார், சிந்தனையிலேருந்து அறிவு பிறகு சிந்தனைன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி தீர்ப்பெடுதலேருந்து விலகிறது தான் சிந்தனை. மனம் நிறுத்துதல் தான் சிந்தனை. மனம் நிறுத்துங்க, உங்களுக்கு வழிகள் தானே புலப்படும். அறிவு வந்து தானே புலப்படுறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் யோசித்து செய்கிறதுலாம் அறிவு கிடையாது. ஒரு வழிமுறை உங்களுக்கு தானாகவே புலப்பட்டால் அதுக்கு பேர் அறிவு. அந்த அறிவு வந்த பிறகு நீ செய்துட்டீங்கன்னா அது அறிந்தது, அது அறிந்த விஷயமா, இது பழசாகிடும். அது அறிவு வந்து அன்னன்னைக்கு புதுசாக இருக்கணும். ஒரே அறிவு எப்பவும் பயன்படாது. இப்போ ஒரு டிரைவிங் பண்ணுறான்னா ஓட்ட தெரியுன்றது அறிந்தது. அறிவு என்பது ஓட்டும் போது வரக்கூடியது. ஏன்னா ஒரு சாலையில் எது வேணால் நடக்கலாம். அப்போ வந்து புலப்பாடு வந்து வர்றதுக்கு பேர் தான் அறிவே தவிர, அறிந்தது எனக்கு ஓட்ட தெரியுன்றது அறிவு கிடையாது. அது அறிந்தது. அறிவு என்பது அப்போ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்போ தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்போ புத்தி வேலை செய்யணும். இப்போ ஒருத்தர் வேகமாக வந்துட்டுருக்கான்னா நீ வேகமாக போனேன்னா நீ முட்டாள்னு அர்த்தம். அவன் வேகமாக வருது, அவன் அறிவில்லாத வருவான். நீ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வண்டியை நிதானப்படுத்தி அவன் எந்த பக்கத்தில் போகிறான்னு பார்த்தோன்னா அந்த நேரத்துக்கு புலப்பாடு அறிவு. அறிந்தது என்பது வந்து வேகமாக அவனு வந்தால் நம்மளும் போனால் ஆகாதுன்றது நீ அறிந்து வச்சிருக்கிற. அது சில நேரத்தில் சரியாக இருக்கும், பல நேரத்தில் சரியாக இருக்கும். அறிவு என்பது அப்போதைய புலப்பாடு, அந்த நிமிஷத்துக்கான புலப்பாடு, அந்த நொடிக்கான புலப்பாடு தான் அறிவே தவிர மற்றதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதான் நாலேஜ். தட் இஸ் நாட் விஸ்டம். தெரிந்து வச்சது எழுதி வச்சுக்கிட்டு கற்று வச்சுக்கிட்டது எனக்கு இப்படி தெரியும் அப்படி தெரியும் அப்படி சொன்னால் அது வந்து உனக்கு தெரியுமே தவிர செயல்பாட்டுக்கு வரும்போது உனக்கு தெரியுமான்றது அப்போ தான் தீர்மானமாகும். புரியுது? இல்லைன்னா ஏன் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது? எல்லாருக்கும் டிரைவிங் தெரியுமே, நல்லா தானே தெரியுது, ஏன் இடிச்சுக்கிறாங்க போய்?
அப்போ அந்த நேரத்துக்கு அறிவு வேலை செய்யலை, கண்மூடி போகுது. அதனால் சிந்தனை தாண்டிய அறிவு என்பது வந்து அறிவுக்கு அப்பால், சிந்தனையிலேருந்து அறிவு வருது, அறிவுக்கு அப்பால் என்ன இருக்குதுன்றது வந்து ஏகப்பட்டது இருக்குது. சிந்தனைக்கு அப்பாற்பட்டது வந்து என்ன இருக்குதுன்னு தெரியாது. சிந்தனைன்றது மனம் நிறுத்தி விடுவது. அப்போ என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சிந்தனை என்பது வந்து அப்படியே ஒரு விஷயத்தை போட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே கூறுகுறாக பிரித்து ஆராயறது சிந்தனை கிடையாது. சிந்தனைன்றது அப்படி தான் சொல்கிறாங்க. சிந்தனை என்பது உங்கள் எண்ண ஓட்டங்களை நிறுத்தி விடுவது, நீங்கள் சும்மா இருப்பது, கிண்டி கிளறாமல் இருக்கிறது. நீங்கள் மனதை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய அறிவுகள் புலப்படும். அது உங்கள்கிட்ட இருந்துல பிரபஞ்ச பேராற்றலேருந்து வரும். அதுதான் ஞானம், அதுதான் வகி, அதுதான் உள்ளுணர்வு. அறிவிக்கப்படும், உங்களுக்கு அது தெரிவிக்கப்படும். அப்போ நீங்கள் செயல்படுங்க. ஏற்கனவே கற்று வச்சுக்கிட்டது வந்து பிச்சு பிராண்டின்னு கண்டி கிளறி அதை பார்த்து ஆராய்ச்சி பார்த்துருக்கிறது அறிவு கிடையாது. அது வந்து சிந்தனையே இல்லை. அது சிந்தனை என்பது இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, அவ்வளோதான். அதனுடைய காரணங்களை ஆராய்ச்சி பார்க்குறது வந்து ட்ரபிள் ஷூட்டிங். அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும்போது அப்போ கூட நீங்கள் மனம் அமைதியாக இருந்து பண்ணால் தான் அது ட்ரபிள் ஷூட்டிங். நீங்களே அது ஈடுபட்டு துன்பத்தில் அப்படியே ஆச்சு இப்படியே ஆச்சு அப்படியே ஆச்சுன்னா ஒரு முடிவுக்கு நீங்கள் வர முடியாது. இப்போ சிந்தனை என்பது அறிவை நிறுத்தி விடுவது, மனதை நிறுத்தி விடுவது. நிறுத்திட்டு இருந்து பாருங்கள், புதிய அறிவு புலப்படும். சிந்தனைக்கு அப்பால் ஏராளம் இருக்கிறது. சிந்தனையில் முதல்ல மனதை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஏராளம் இருக்கிறது. அதை ஒன்று ஒன்றா நீங்கள் புலப்படுத்தப்பட்டதில் நீங்கள் வாழ்வீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது தீர்ப்பு நாள் என்பது அன்றாட வாழ்க்கையில் நடைபெற தீர்ப்பு. மன நியாயத்தில் நடக்கிற தீர்ப்பு ஒன்று இருக்குது, இறை நியாயத்தில் நடக்கிற தீர்ப்பும் உலக வாழ்க்கையில் ஒன்று இருக்குது. மறுமை நாளில் நடக்கிற தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு. அது நமக்கு இன்னும் அதை பற்றி அறிவு நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்ம கண்டெடுக்க வேண்டிய விஷயம் இந்த உலக வாழ்க்கையில் மன அமைதி மட்டும்தான் அப்படின்றது நமக்கு புலப்படுது. இந்த மன அமைதியை கண்டுபிடிச்ச பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு விதமான வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். அதனால் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும், அவரது எச்சத்தார் காணப்படும். என்ன விட்டுட்டு போகிறானோ அவன் தகுந்தவனா சரியானவனா சரியில்லாதவனான்றதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலான்னு வள்ளுவர் சொல்கிறார். நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கோன்னா நம்ம இருந்த இருப்பே இந்த உலகத்தை சுகப்படுத்தியிருக்கணும். நம்முடைய இருப்பே பிறகு துன்பமாக இருந்ததுன்னா அது நம்ம வந்து கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும். நம்ம இருப்பு வந்து பிறர் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் சுகமளிக்கக்கூடியதாக இருந்தால் அது பெரு வாழ்க்கை, எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம இருக்கிறது நமக்கே பாரமாக இருந்தால் ரொம்ப துன்பமாயிடும். புரியுதா? நம்முடைய இருப்பு நமக்கே பாரமாக இருந்தால் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கு போகிறோம். நம்முடைய இருப்பு எல்லோருக்கும் சுகமானதாக இருக்கணும். அதனால் செல்வங்களை தேடுதலும் மக்களை பெருக்குவதும் உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் என்பதில் கொண்டு போய் முடிஞ்சிடும். இதெல்லாம் இருக்கட்டும், இதனுடைய உச்சத்தெல்லாம் அனுபவிங்க, இல்லாத போது விடுங்க. யாரையும் வந்து துன்புறுத்தாதீங்க. அமைதியை தேடுறது வாழ்க்கையை வாழுங்க. நல்லொழுக்கங்களை கடைப்பிடித்து அமைதியை நோக்கி பயணப்படுங்க. அமைதியை பிடிச்சிட்டிங்க, மனம் உங்களுக்குள்ளே நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னபோது வேறொரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அந்த அற்புதம் இறைவன் நாடினால் நமக்கு நிகழும். ஆனால் முயற்சியை கைவிடக்கூடாது. நல்லொழுக்கங்களை கடைப்பிடிக்கிற முயற்சியை கைவிடக்கூடாது. வீடுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நல்ல வார்த்தை பேசுகிறது பழகணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அரங்கேறணும். எப்படி இருந்தாலும் நம்மளை டென்ஷன் ஏற்றிடுவாங்க. எதையாவது சொல்லி நம்மளை கோபத்துக்கு உள்ளாக்கிற வேலை எப்போவுமே நடந்துகிட்ருக்கு. யார் வேணால் செய்யலாம். அதை குழந்தை செய்யலாம், கொண்டாடி செய்யலாம், அண்ணன் தம்பி செய்யலாம், அக்கா தங்கச்சி செய்யலாம், சொந்தக்காரங்க செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யலாம், நண்பர்கள் செய்யலாம். நம்மளை ஆத்திரம் மூட்டி வெறித்தனம் கூட்டுற வேலையை யார் வேணால் செய்யலாம். அவங்களுக்கு அது உரிமை இருக்குது. என்ன இருக்குது? ரிசர்வ் ஃபார் திட், டிசர்வ் ஃபார் திட். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அவங்க அதை செய்வாங்க. அதில் இருந்து நம்ம எப்படி வாழணுன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ திடீர்னு நம்மளை கோவப்படுத்திட்டாங்கன்னா நம்மளும் கோவப்பட்டோன்னா எதிர்வினை ஆற்றினோன்னா முடிஞ்சுது. நெருப்பை கொளுத்தி விட்டால் கூடவே கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி விட்ட மாதிரி. அப்படி செய்யக்கூடாது.
அதிலிருந்து நம்முடைய மன அமைதி எப்படி கண்டெடுக்கிறதுன்ற வித்தையை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக அமையும். யார் நமக்கு வந்து கோபம் ஊட்டினாங்களோ அவங்களும் நல்ல வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை. இதுதான் வந்து சிறப்பான வாழ்வுக்கான அடிப்படை. புரியுதா உங்களுக்கு? இறைவன் போதுமானவன்.